Hi dear students, in this video we are going to discuss one important concept. It is nothing but superposition principle. So இதுக்கு முன்னாடி நீங்க கூலும்ஸ் லா பத்தி படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த கூலும்ஸ் லால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோடைய மேக்னிடியூடை எப்படி எழுதுறது, அதே மாதிரி அதோடைய வெக்டர் அந்த ஃபோர்ஸோடைய டைரக்ஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ கூலும்ஸ் லாவை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ மினிமம் ரெண்டு சார்ஜஸ் இருந்தால் தான் அதோட இன்ட்ராக்ஷனை பற்றி பேச முடியும். ஸோ ரெண்டு சார்ஜ் எங்கெல்லாம் நமக்கு இருக்கோ சிஸ்டமில் அந்த ரெண்டு சார்ஜஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனை வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் த கூலும்ஸ் லா வி கேன் டிட்டர்மைன். ஸோ எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். பட் த சிச்சுவேஷன் இஸ் டிஃபரெண்ட் வென் யூ ஹேவ் அப்படி தான் நமக்கு வந்து எப்போதுமே ரெண்டு சார்ஜ் தான் ஒரு சிஸ்டமில் இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து கிடையாது. when you come across more than two charges in a system, ரெண்டு சார்ஜுக்கு மேலே உங்கள் சிஸ்டமில் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் how to calculate a force on a particular charge due to other charges in the system, அப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. ஸோ ரெண்டு சார்ஜ் இருந்தால் நீங்கள் ஈஸியாக வந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிருவீங்க கூலும்ஸ் லாவை யூஸ் பண்ணி. பட் ஒரு சிஸ்டமில் வந்து ரெண்டு சார்ஜுக்கு மேலே இருக்குது, 4 சார்ஜ் இருக்குது, இல்லை 10 சார்ஜ் இருக்குது, இல்லை n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சார்ஜ் மேலே எவ்வளவு ஃபோர்ஸ் மற்ற சார்ஜஸால் அந்த பர்டிகுலர் ஃபோர்ஸ் அந்த பர்டிகுலர் சார்ஜ் மேலே மற்ற சார்ஜஸ் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, டோட்டல் ஃபோர்ஸ் அந்த சார்ஜ் மேலே எப்படி இருக்கும் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கூலும்ஸ் லா நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. கூலும்ஸ் லா தான் பேசிக். பட் with the help of the Coulomb's law only we cannot determine the force on a particular charge due to other charges in the system. சரி, வேற என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு தான் வந்து we are going to use the superposition principle. இந்த superposition principle நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to take two charges separately. ஃபர்ஸ்ட் ஒரு சார்ஜ், ரெண்டாவது சார்ஜ், இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் உள்ள இன்டராக்ஷன் என்ன, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கும் மூணாவது சார்ஜுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன் என்ன, ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கும் நாலாவது சார்ஜுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன் என்ன, இது மாதிரி ஒவ்வொரு டூ சார்ஜஸாக எடுத்து இன்ட்ராக்ஷன் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இஃப் யூ ஃபைண்ட் த வெக்டர் சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் தென் யூ கேன் ஃபைண்ட் அவுட் த டோட்டல் சார்ஜ் ஆன் ஏ பர்டிகுலர் சார்ஜ் டியூ டு அதர் சார்ஜஸ் இன் த சிஸ்டம். தட் இஸ் வாட் யுவர் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே ஒரு சார்ஜ் இருக்கு, லெட் இட் பி Q1. ஸோ Q1 அப்படிங்கிற ஒரு சார்ஜ் இருக்கு, இங்கே Q2ங்கிற ஒரு சார்ஜ் இருக்கு, இங்கே Q3ங்கிற ஒரு சார்ஜ் இருக்கு. வேற வேற பொசிஷன்ஸில் இந்த சார்ஜஸ் இருக்கலாம். ஸோ இங்கே Q4 நான் வந்து இப்போ ஒரு 4 சார்ஜஸ் கொடுத்துருக்கிறேன். யூ கேன் ஹேவ் n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இன் த சிஸ்டம். அப்போ என்ன பண்ணும், இந்த Q1 Q2க்கு நடுவில் ஒரு இன்ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், சப்போஸ் ரெண்டு பாசிட்டிவாக இருந்தால் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்க போகுது. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து இப்போ 2லேருந்து 1க்கு என்ன பண்ணுது, ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ அப்போ இது வந்து R21 கேப்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து அப்போ என்னவா இருக்கும்னா இந்த ஃபோர்ஸ் வந்து F12 வெக்டராக இருக்கும். அதே மாதிரி இந்த சார்ஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திஸ் வில் பி R31 கேப்பாக இருக்கும், இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுற டைரக்ஷன். பட் இந்த ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், திஸ் வில் பி F13 இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் டியூ டு த ஃபோர்த் சார்ஜ் இருக்கு இல்லையா Q4, அது வந்து வாட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் த Q1 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அண்ட் திஸ் வில் பி F14 வெக்டராக இருக்கும். இதோடைய டைரக்ஷன் வந்து R41 கேப்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜ் Q1. இஸ் இட் கிளியர்? யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? எஸ். இப்போ ஜென்ரலாக நம்ம ஃபோர்ஸ் எப்படி பார்க்குறோம், F is equal to F vector is equal to K Q1 into Q2 divided by R square into R cap ன்னு பார்ப்போம் if you have only two charges. But here you are having the more number of charges. அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to find out the vector sum of all the forces. Okay, let me calculate the force on Q1 by this Q2 charge. எப்படி கண்டுபிடிப்பீங்க? So very simple. So F12 vector is equal to constant நம்ம K னே போட்டுக்கலாம். Finally you can write 1 by 4 pi epsilon 0 because the system is in air. So therefore how will you write this Q1 Q2 divided by, so what is the distance? It is R21 square R21 cap. So this is the first force.
Then what is the next one? So force due to third charge on the first charge, it is F13 vector, F13 vector, it is equivalent to Q1 Q3 divided by R31 square R31 cap. Then you can extend this concept to fourth charge. Fourth charge exerts force on the first charge. So this can be written as F14 vector, that is equal to K into Q1 Q4 divided by R41 square into R41 cap. So 21 31 41. In this way you can find out the total force acting on any charge you can find out. So for instance, we find out the total charge experienced by the charge Q1 due to other charges in the system. So in this way you can extend n number of charges. Suppose when you have n number of charges in the system, this will be F1n. So nth charge may exert force on the first charge, and that will be F1n vector, that is equal to K into Q1 Qn divided by Rn1 square Rn1 cap. So these are all the individual forces acting on the charge Q1, right? Now according to the superposition principle, and the total charge on the first charge is equal to, how will you write? F12 vector plus, it is vector sum, F12 vector plus F13 vector plus F14 vector plus etc. plus F1n vector, am I right? And that will be equal to K into Q1 Q2 divided by R21 square R21 cap plus Q1 Q3 divided by R31 square R31 cap plus etc. plus Q1 Qn divided by Rn1 square Rn1 cap. So this is the total force acting on the first charge due to other charges in the system. So this principle is called a superposition principle. So superposition principle is used to find out the total charge experienced by the charge, any charge in the system due to other charges, which is nothing but the vector sum of all the forces, electrostatic forces on a particular charge due to other charges in the system. You understand this? This is very, very important principle. In this way you can calculate the electrostatic force on any particle in a system of charges. But basically we are using the Coulomb's law, but only the Coulomb law is not helpful here to find out the total charge. So starting from the Coulomb's law, we use the superposition principle to calculate the total charge. Am I right? So this is very important concept you have to learn, is because the same thing is going to be applied to find out the total electric field in next concepts. So this is the basic for that, right? So you carefully read everything, and this will be very, very important 3-mark question for you in your board examination. Thank you. We will meet in the next video.